கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதியதோர் ஆண்டை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு முழுதும் கர்த்தர் நம்மளை கிருபையாக காத்து வந்தார், நம்மளை நடத்தி வந்தார். அந்த பாதைகளெல்லாம் நினைக்கும் போது 1000 நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாது. இந்த புதிய ஆண்டை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு எல்லாரும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என் அன்பு பிள்ளைகளே. இதோ உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். வேதாகமத்தில் பார்க்கும்போது ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஒருவேளை மனிதர்கள் சொன்னதை செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாமல் ஏமாத்திடலாம். ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறான். இதோ இந்த ஆண்டில் உங்களுக்கு இந்த 2025 இந்த முதலாவது நாளில் கர்த்தர் இந்த புதன்கிழமை கர்த்தர் உங்களுக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு சொல்வீங்க. ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் ஈவா கொடுக்கப்பட்ட யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த யாக்கோபு அம்மா அப்பா ஆசீர்வாதம் கூறுகிறாங்க. சொந்த சகோதரனை ஏமாற்றிட்டு வருகிறார். ஆனால் ராஜ மேன்மையாக இருந்தவன் இங்கே வனாந்திரத்துக்கு நடந்து வருகிறான். வந்தான். திடீரென்று சொல்லி ஒரு மாலை வேலை ஆகிறது, இருட்டாகிறது. அப்பொழுது அப்படியே சோர்ந்துடுறாரு. அந்த வேளையில் அவர் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அந்த கல்லை தலையில் வைத்து கொண்டு அசந்து தூங்குகிறார். அன்பு பிள்ளைகளே, தூங்குகிற வேளையில் அவருக்கு வானம் திறக்கப்படுகிறது. தேவதூதர்கள் ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. தேவதூதர்கள் ஏறி இறங்கி வருகிறத அவர் அப்படியே கண் கூட காண்கிறார். அப்படி கண்ட உடனே அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டு வைத்து கடந்து போகிறான். திரும்ப லாபான் வீட்டுக்கு கடந்து போகிறான், மாமனார் வீட்டுக்கு கடந்து போகிறான். அப்போ போன போது அங்கே ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்து அவரை கனப்படுத்தி அவர் பேரை பெருமைப்படுத்தி சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து திரும்பி வருகிறார். வரும்போது தான் ஆண்டவர் அந்த இடத்துக்கு நீ பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டா என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துக்கு ஒரு பலிபடத்தை கட்டுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இந்த புதிய ஆண்டில் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் உங்கள் கையில் கிடைக்கலாம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்ற போகிறான். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொன்னது தாங்க, அவர் கைவிடவே மாட்டார். ஒரு செல்ல தகப்பனாருக்கு ஒரு செல்ல மகன். அந்த மகன் அப்பா நான் படித்து முடிச்சுட்டேன், போகிற இடங்கள்லாம் தோல்வி. நான் இந்த ஆண்டு நான் கடந்து போகிறேன், எனக்கு ஒரு கார் வரணும். நான் வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டு வரும்போது நம்ம வீட்டு முன்னால் கார் நிற்கணும்னு சொல்லி அவருடைய வாஞ்சை. ஒவ்வொரு நாளும் அப்பா வாங்கித்தாரேன்னு சொல்லி நாட்கள் உருண்டோடின. அப்பாவனுடைய லட்சியம் மகனுக்கு வேலை கிடைச்ச பின்பு தான் நம்ம கார் வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு லட்சியம். அதே போல் அவர் வேலையில் ஜாயின் பண்ணுறார். ஒரு இன்டர்வியூக்கு கடந்து போகிறார், வேலை கிடைக்கிறது. உடனே அந்த வேலையை சுதந்திரிக்கிற வேலையில் ஜாயின் பண்ண உடனே அப்பா எனக்கு கார் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்காரு. அன்பு மகனே, உனக்கு நான் கார் வாங்கிவிட்டேன் என்று சொல்கிறார். அவர் வாரார். திரும்பி வந்தபோது அவர் வீட்டு முன்னால் அந்த கார், அவர் விரும்பின கார் இருந்தோடனே அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கள் அப்பா என் வாஞ்சியை நிறைவேற்றி கொடுத்தாருன்னு. இந்த உலக தந்த உங்களுக்கு எவ்வளோ ஒரு வாஞ்சியை அவர் எவ்வளோ ஒரு பிரயாசப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பான். ஆனால் அதை விட பரலோகத்தின் தேவன் உங்களுக்குன்னு ஒரு திட்டம் சித்தம் எல்லாம் வைத்திருப்பார். அதை அப்படி நிறைவேற்ற போகிறான். இந்த ஆண்டில் அப்படி நிறைவேற்ற போகிறான். சோர்ந்து போகாதீர்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள். இந்த ஆண்டில் கடந்த ஆண்டில் போலல்ல, ஒருவேளை வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார், அதை நிறைவேற்ற முடியாதபடி உங்கள் கையில் பெற்றுக்கொள்ள விடாதபடி நீங்கள் முறுமுறுத்திருப்பீங்க, நீங்கள் சோர்ந்துருப்பீங்க, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்பீங்க. அதனால தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளலை. இந்த ஆண்டில் உங்களுக்கு அவர் தந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறான். அவன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஒரு பரமபிதா உங்களை கைவிடாத நேசர், கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். பயப்படாதீர்கள்.
வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து ஜெபிங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வான். ஜெபிப்போமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தெய்வம், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த 2025 ஆண்டை காண செய்தீங்க. இந்த ஜனவரி மாதம் இந்த புதன்கிழமை 1வது நாளை காண செய்திருக்கீங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு மகளே, மகனே, நீ யாராக இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்யும் வளமும் அவர் உன்னை கைவிட மாட்டார். உங்களோட அப்பாட்ட நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அம்மாட்ட கேட்டுக்கொண்டு இருக்கலாம், கணவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை இதுவரை தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கலாம். இந்த ஆண்டில், இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு அவர் நிறைவேற்றி தரப்போகிறார். கற்பத்தின் கனியை தந்து சந்தோஷப்படுத்த போகிறார். திருமண காரியத்தை வாய்க்கப்படுகிறார். வேலையை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறான். தீர முடியாத வியாதியிலிருந்து விடுதலை தருகிறான். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறான். உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறார். மனிதரால் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு நொந்து போய் இருக்கிறீங்களா என் அன்பு பிள்ளைகளே? ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி கேள்வி கேட்டு கொண்டிருக்கீங்களா? இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். கர்த்தர் உங்கள் நிந்தையை மாற்றுகிறார். அவர் உங்களுக்கு வானத்தின் பலகனியை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசத்துல உறுதியாய் இருங்க. எப்படி ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்து நீ இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொன்னது போல உங்க வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலா மாற்ற போகிறார். உங்க தோல்விகளை ஜெயமாக மாற்ற போகிறார். சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசத்துல உறுதியாக இருங்க. ஆண்டவர் இந்த ஆண்டு முழுதும் உங்களை ஆசீர்வதித்து தருவார். 365 நாட்களும் ஆசீர்வதிப்பார். 52 வாரங்களும் உங்களை ஆசீர்வதிப்பார். 12 மாதங்களும் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசத்துல உறுதியாக இருங்க. நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.